நம்ம இயர்லி ஒன்ஸில் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம யூஷுவலாக கோயிலுக்கெல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போவோம். ஸோ டெம்பிள் ஃபெஸ்டிவலுக்கு வரி கட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி போடணும்னு நினைக்கிறவங்க அதையும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் மந்த்லி நம்ம கோயில் போகிறோம், இல்லை வெளியில் எங்கேயாவது போகணுன்னு நினைக்கிறோம், இல்லை ஒரு எக்ஸிபிஷன் போகிறோம், அந்த மாதிரி ஏதாவது ரெகுலராக போகிற பிளான் இருந்ததுன்னா மந்த்லி ஒரு 500 அந்த மாதிரி, இல்லை 200 அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம ரெடி பண்ணணுன்றதுக்கு இந்த மந்த்லி அவுட்டோர் ட்ரிப்புங்கிறத நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இல்லைனா எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ என் பசங்களுக்கு ஈஸியாக எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ அதுக்கான ஃபீஸ் நான் பே பண்ணணும். அதனால நான் அதை வந்து இயர்லியில் போட்டிருக்கேன். ஸோ இதோட சம்மேஷன் தான் இந்த இயர்லின்ற கீழே இருக்கிற இந்த பிளாங்கான காலமில் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வருஷத்துக்கு இந்த எல்லா செலவுக்குமான அமௌண்ட் எவ்வளோங்கிறத நமக்கு காட்டிடும். இதுதான் நான் இயர்லியில் லிஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த லிஸ்ட் அவுட் ஐட்டம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு என்னென்ன செலவாகுன்றதை முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அது மாதம் பே பண்ணும்போது எவ்வளோ ஆகுது, வருஷத்துக்கு பே பண்ணும்போது எவ்வளோ ஆகுது, ஹாஃப் இயர்லி பே பண்ணும்போது எவ்வளோ ஆகுதுங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பெட்டர் ஆஃபராக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இயர்லியில் இல்லை ஹாஃப் இயர்லிக்கு மூவ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ இதோட டோட்டல் என்னங்கிறத நான் இயர்லியில் கால்குலேட்